ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, வித்தவுட் பேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஐசிங் லைக் ஃபாண்ட் டிசைன் இதெல்லாம் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணேன், என்ன பண்ணி நான் அந்த கேக் ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃப்ளார் 35 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த கேக்கு என்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கணும் அது சைடில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுதாங்க நான் யூஸ் பண்ணேன். பேக்கிங் பவுடர் ஒன் டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1 பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சு எடுத்துக்கோங்க. 2-3 டைம் சலிச்சுக்கோங்க. ஏன்னா சலிக்கும் போது தான் லன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ளார் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எக் 1 எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்லோவாக பீட் பண்ணுங்கள், 1ல் வச்சு லோ ஸ்பீட்லேயே பீட் பண்ணுங்கள். லைட்டாக இது மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமே லோ ஸ்பீட்லேயே பண்ணுங்கள். தென் லைட்டாக எக்கோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஹை ஸ்பீடில் வச்சுக்கலாம். சுகர் பாருங்கள், சுகர் நான் ஃப்ளார் எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப் சேம் குவான்டிட்டிலே நான் சுகர் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. அது 2 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை அப்படியே பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அப்படியே ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது ஒரு மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும், ஒரு மாதிரி ஷேப்பாக வரும் பாருங்கள். ஒரு மாதிரி இந்த ஷேப் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இதாங்க கரெக்ட் ஸ்டேஜ். பீட்ரு எடுத்தோன்னா நம்ம ஃப்ளோட்டிங்கில் வரக்கூடாது, இது மாதிரி மடிப்பாக வரணுங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நல்ல கன்சிஸ்டன்சி. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பீட் பண்ண வேணாம். லாஸ்ட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஆயில் போட்டுட்டு லோ ஸ்பீடில் லைட்டாக ஆயில் எல்லா பேட்டரோடு சேர்கிற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஹெவியாக போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஃப்ளார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ரவுண்ட் மெத்தடில் கொடுத்துக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ளார் போட்டதுக்கப்புறம் ஹெவியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் மில்க் 15 ml கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 பேட்சாக போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மில்க்கு, அதுக்கப்புறமேட்டு ஃப்ளார், அதுக்கப்புறம் ஃப்ளாரு மில்க்கு, இது மாதிரி போட்டு ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கட்டிகள் எதுவும் இல்லாமல் நன்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஹெவியாக போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஹெவியாக மிக்ஸ் பண்ணால் எக்கோட ஸ்பூம் உடஞ்சிடும், நம்மளுக்கு கேக் சப்பையாக வருங்க, ஹைட் வராது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டின்னில் பட்டர் பேப்பர்லாம் போட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஓவன் ப்ரீஹீட் போட்டுக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். அப்படியே போட்டு அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி டேப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் டேப் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம க்ரீம் விப்பிங் க்ரீம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பவுலு அப்புறம் பீட் பண்ணுறது எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம். எல்லாமே சில்லுன்னு இருக்கும் விப்பிங் க்ரீம் பண்ணும்போது. அப்போ தான் நம்மளுக்கு க்ரீம் நல்லா லைட்டாக மில்க் போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ்லேயே நல்ல ஒரு க்ரீம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நான் விப்பிங் பவுட்ரு வச்சு நீங்கள் மேக் பண்ணியிருந்தேன். விப்பிங் பவுட்ரு கூட மில்க்கு சேர்த்து உங்களுக்கு வேணால் பவுட்ரு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ் ஆச்சுங்க ரெடி ஆகிறதுக்கு. நல்லாவே ஸ்பாங்கியாக நல்லா இருந்துச்சு. அது நல்லா சில் அவுட் ஆனதுக்கப்புறமே நம்ம ஷீட்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், சில் அவுட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே கட் பண்ணால் நம்மளுக்கு சரியாக வராது. இது மாதிரி ஸ்பாங்கியாக இருக்கும்.
கரெக்டான மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணீங்களா அது மாதிரி அது வந்து 2 பேட்சாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஐசிங் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாமல் நான் வந்து ஐசிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து சுகர் சிரப் போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணியில் சுகர் ஆட் பண்ணி அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இது மாதிரி வந்து ப்ரஷ் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஐசிங் பண்ணுறதுக்கு லைட்டாக வந்து கொஞ்சமாக எடுத்து க்ரீம் அப்ளை பண்ணி அது மேலே வந்து நம்ம வந்து பேட்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். கேக் வந்து செட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்பேச்சுலா வச்சே இன்னைக்கு பண்ணுறேன். இது மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து செட் பண்ணுங்கள். இது மாதிரி செட் பண்ணி லைட்டாக பொறுமையாக ஜென்டிலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பண்ணிக்கோங்க. க்ரீம் வந்து பீட் பண்ணதுக்கப்புறமே லைட்டாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலா வச்சே பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நான் ட்ரை தான் பண்ணேன். பட் ஆனால் அவுட்புட் நல்லாவே வந்துருந்துச்சு. பாருங்கள், நல்லாவே வந்திருக்கு. இது அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிட்ட வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி வந்து ஃபாண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணேன்னா ஜாம் வந்து மெல்ட் பண்ணி அதை வந்து கோன் டிசைன் மாதிரி பண்ணி அது கோனில் அப்படியே பட்டர் ஷீட்டில் பண்ணேங்க. அதாங்க கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூங்க.